guys, welcome to Dynamic Duo. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா உங்களுக்கே தெரியும் போன வீடியோல நான் ஒரு கைடன்ஸ் வீடியோ போட்டுருந்தேன். அந்த வீடியோல ரைடர்ஸ்ங்கற ஒரு NPCs பத்தி சொல்லியிருந்தேன். இந்த வாட்டி என்னென்ன NPCs கிங்டம் ஆஃப் ரோஸ்ல இருக்காங்கன்னு தான் நான் இப்போதைக்கு உங்களுக்கு வீடியோல காமிக்க போறேன். ஓகே, நீங்க வந்து லைக், ஷேர், கமெண்ட் அப்புறம் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஓகே கைஸ், வீடியோக்குள்ள போயிடலாம். கிங்டம் ஆஃப் ரோஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஐலாண்டுன்னே சொல்லலாம். ஏன்னா ஏகப்பட்ட பில்டிங்ஸ் அதை பற்றி நிறையா இருக்கும். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொஸ்ட்டை போய் பண்ணலாம். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்கள் இப்போ ஒரு வேளை ஃபஸ்ட் அக்செப்ட் பண்ணி கிரைண்ட் பண்ண போகிறீங்கன்னா ஒன்று மேக்மா யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிரைண்டிங் ஃப்ரூட் இந்த கேமு. ஒரு வேளை உங்கள்கிட்ட மேக்மா இல்லைனா பூதா யூஸ் பண்ணுங்க. பூதாவும் நல்ல ஃப்ரூட் இல்லை. இது ரெண்டுமே இல்லைனா டீரெக்ஸ் ஃப்ரூட் அந்த மாதிரி நல்ல ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைன்னா கிரைண்டிங் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே, இந்த கேமில் ஃபஸ்ட்டு இருக்கிற NPCs நான் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன். அதாவது ரைடர்ஸ். இவங்கள நீங்கள் இந்த கொஸ்டின் நீங்கள் அக்செப்ட் பண்ணணுன்னா 700 லெவல் இருக்கணும். அதோடு சேர்த்து இவங்களில் 8 பேர்த்த நம்ம இது முடிக்கணும். 10,250 ரூபா உங்களுக்கு வந்து ரிவார்டாக தருவாங்க. அதோட சேர்த்து XPயும் அதிகமாக தருவாங்க. ஓகே, கொஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து போய் இந்த NPCஸை முடிக்கலாம். இந்த வீடியோவில் நான் ஏரியா 1 கொஸ்ட் கிவரோட கொஸ்ட் மட்டும் தான் பண்ண போகிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா பிளாக்ஸ் ஃப்ரூட்ஸ் பிளே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். ஓகே கைஸ், ஆரம்பிக்கலாம். நான் பூதா வச்சுருக்கிறதுனால என் ஸ்டாட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால நான் இப்போது என்னோடய அடியெலாம் பலமாக இருக்கும். 1000 டேமேஜ் கிட்ட போடும் நான் போடுறதெல்லாம். என் ஸ்டாட்ஸ் பூதா யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஸ்டாட்ஸை இப்படி போட்டுக்கோங்க. ஸ்வாட், கன், பிளாக்ஸ் ஃப்ரூட்ஸ் இது மூணுத்துலேயே ஸ்டாட்ஸ் போடாதீங்க. மீலி டிஃபென்ஸில் மட்டும் போடுங்க. ஃபஸ்ட்டு மீலியில் மேக்ஸ் ஸ்டாட்ஸ் போட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் டிஃபென்ஸில் போடணும். டிஃபென்ஸில் ஒரு 1000 ஸ்டாட்ஸ் நார்மலாக போட்டுக்கோங்க. எங்கள் 8 பேர்த்த கொள்றதுக்குள்ளே அவ்வளோதான். ஏன்னா ஈஸியாக முடிச்சுடுவோம். ஆனால் பூதா யூஸ் பண்ணியிருந்தால் உங்களுக்கு ஈஸி தான். ஆனால் மற்ற ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணால் தான் இதோட வழி உங்களுக்கு தெரியும். ரைடர்ஸ்னால நான் இவ்வளோ சீக்கிரம் ஈஸியாக முடிக்கிறேன். இதுக்கப்புறம் பாஸஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கள முடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகே கைஸ், ஒரு வேளை நீங்கள் உங்கள் சர்வரில் பாஸ் இல்லைன்னா நீங்கள் சர்வர் ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களால் சீக்கிரம் காசு சம்பாதிக்க முடியும், எக்ஸ்பீரியன்ஸ் சம்பாதிக்க முடியும். ஓகே, நம்ம இந்த கொஸ்ட்டை முடிச்சிட்டோம். 10,000 ரூபா கொடுத்துட்டாங்க. வாட்டர் கன்ஃபுக்கு அப்படியே மாஸ்டர் ஏறிடுச்சு. 22 XPயும் ஏர்ன் பண்ணிட்டோம். லெவலும் ஏறிட்டோம். ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டில் போய் பார்ப்போம். ஓகே, செகண்டு NPCs மர்சனரிஸ். இவங்களையும் 8 பேர்த்தும் கொல்லணும். லெவல் 725 லெவல் இருக்கணும். 10,500 ரூபா தராங்க. அப்புறம் 9,75,000 XPயும் தரானுங்க. ஓகே, இவன் யாராங்க? ஓகே, ஃபஸ்ட்டு அவனை முடிச்சு விட்டு வந்துடலாம். அவன் எங்கே சொல்லி போனேன்? தலைவர் எங்கே இருக்கீங்களா? அவ்வளோதான், கொண்டாச்சானே. இந்த மாதிரி பாட்டு பசங்களாம் எதுக்கு தான் வராங்களோ தேவையில்லாம. பூதா யூஸர்னால் சும்மாவா? ஓகே, மர்சனரிஸ் இருக்கிற இடம் இதுதான். இவங்க ஒரு ஸ்பெஷல் மூவ் யூஸ் பண்ணுறாங்க. அதை நான் வந்து உங்கள்கிட்ட பக்கத்தில் போய் காமிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஒரு வேளை இவங்கள்ட்ட இது பண்ணுறீங்கன்னா இவங்க வந்து கொஞ்சம் பவராகவே இருக்காங்க. ஒவ்வொரு அடி வந்து 3 டேமேஜ் பண்ணுவாங்க. இது அவங்க யூஸ் பண்ணுற இன்னொரு ஸ்பெஷல் மூவ். இந்த மூவ் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பூதாவோ இல்லை மேக்மா இல்லாதவங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டம் தான். சரிப்பா, ஃபஸ்ட்டு படி 8 பேர்த்த போகணும். அது ஈஸி தான். இவனெல்லாம் பூதா இருந்தால் ஈஸியாக முடிக்கலாம். ஆனால் வேறு ஏதாவது யூஸ் பண்ணால் கஷ்டம்தான்.
அதனால் டூதா வாங்க பார்த்து சீக்கிரம் ஃப்ரூட்டிலேருந்து வாங்குங்க, அதான் ஈஸியாக இருக்கும். ஸ்டாக் எப்போயாச்சும் தான் வரும், அதனால் எப்போயுமே ஃப்ரூட் டீலர்ட்டு எப்போயுமே உங்கள் ஹோம் பாயிண்ட்டை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களால் ஃப்ரூட் டீலரு அப்புறம் ஃப்ரூட் ரோடு எல்லாமே அங்கேருந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். ஓகே, நான் இந்த கொஸ்டின் முடிக்க போகிறேன். இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான். முடிச்சதுக்கப்புறம் 10,500 ரூபா எக்ஸ்பி அதிகமாக கிடைக்கும். ஓகே, நம்ம இந்த கொஸ்டின் முடிச்சாச்சு. ஓகே காய்ஸ், நம்ம அடுத்த என்பிசி கிட்ட போவோம். அடுத்த கொஸ்டின் அக்செப்ட் பண்ண போகலாம். ஓகே ஓகே, இந்த கொஸ்டிக்கு வேறு சொல்லிக்கிட்டே என்ன பண்ணுறேன். ஓகே, அடுத்து ஒரு பாஸ் ஃபைட் வருது. இந்த பாஸோட பேர் டைமண்ட். இவனை நீங்கள் முடிக்கணும்னா 750 லெவல் இருக்கணும். அப்புறம் வந்து ரிவார்ட் 25,000 தராங்க. இது ரொம்ப அதிகமான காஸ்ட்டு தான். அதோட சேர்த்து 12 லட்சம் எக்ஸ்பி. சூப்பரில். ஓகே, டைமண்ட் இருந்தால் பார்ப்போம், இல்லைனா சர்வர் ஜம்ப் பண்ணுவோம். இந்த மாதிரி கேஜெல்லாம் விட்டுறாதீங்க. இதெல்லாம் அதிகமாக வேல்யூ உள்ளது, அதிகமாக காசு தரும். ஓகே, இங்கே தானே இருப்பான் டைமண்டு. அங்கே இருக்கான். ஓகே, டைமண்ட் இல்லைன்னு நினைக்கிறேன் guys. வருங்க, இதுக்கு முன்னாடியே அவனும் அதை முடிச்சிட்டான் ஆட்டுக்கு. ஆமாம் guys, டைமண்டை காணா. நான் சர்வர் ஜம்ப் பண்ணுறேன், ஒரு நிமிஷம் இருங்க. guys, டைமண்ட் ஒரு வெளியே சர்வர் ஏற்கனவே ஒரு 20 சர்வர் ஜம்ப் பண்ணியிருப்பேன். அத்தனை சர்வர் ஜம்ப் பண்ணி இப்போ தான் கடைசியில் டைமண்டை கண்டுபிடிச்சிருக்கேன். டைமண்ட் ஸ்பானாக இருக்கான். அவனை முடிக்கிறோம், அவ்வளோதான். முடிச்சு 25,000 ரூபா எடுக்கிறோம். பறக்கிறோம், பறந்தே ஆகிறோம். ஐயோ, நான் வரதுக்கு முன்னாடி எவனா அவனை கொண்டுருந்தானா கஷ்டமே. பார்க்கலாம். பாப்பா இருக்கான். ஓகே, டைமண்டு உனக்கு நீ சம்பாதிதான். டைமண்டு உனக்கு சமாதின்னு இருக்கு. ஓய், அடிக்கிறேன். போ டைமண்டு, வேணாம், நீ செத்துருவேன்னு தெரிஞ்சிடும். அடிச்சு வேஸ்ட் ஆகாது டைமண்டு. உனக்கு நான் 3வது வாட்டி கொள்றேன். ஏய், என்ன இருக்கிற, செத்துப்போ. அவனை உனக்கு கொலகாண்டு செத்து போயிரு. அவ்வளோதான், கொஸ்டின் முடிச்சாச்சுங்க. 25,000 ரூபா எடுத்தாச்சுங்க. பாஸ் எடுத்துச்சு. 18,000 பவுண்டி எடுத்தாச்சுங்க. ஓகேங்க, அவ்வளோதான். ஃபஸ்ட் ஏரியா கொஸ்டிக்கு வரட்டு இருக்கிற 3 என்பிசிசியும் முடிச்சு இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேன். பாய் பாய்.